அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நெக்ஸ்ட் இப்போ மாடர்ன் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதா. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து எந்தெந்த துறைகளில் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப அதிகமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ், கிளைமேட் ப்ரெடிக்ஷன்ஸ், இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ரோல், கிளைமேட் சேஞ்ச் குறித்தான இதனுடைய ஆய்வுகளில் இது பயன்படுத்துவது என்பது ரொம்ப அதிகமாக வந்து பேசப்பட்டது. கிளைமேட் சேஞ்ச் குறித்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ட சில கேள்விகள் கேட்டால், சில ஏஐ டூல்ஸ்ட்டை கேட்டால் அது என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறதுக்கான சின்ன ஒரு டிஸ்கஷன் நாங்கள் ஒன்று பண்ணி பார்த்தோம். அதில் நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் கிடச்சிது. ஸோ அதை கன்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முயற்சி. ஸோ இதில் என்னோட பங்கு பெறுவதற்காக பிரபாகரன் வீரரசு அப்புறம் ஜெனி அவர்களை கலந்துருக்காங்க. அவங்கள வரவேற்கிறோம். ஏஐ அப்ளிகேஷன்ஸ்லேருந்து வரக்கூடிய இந்த பதில்கள் வந்து எந்த அளவுக்கு ஆத்தென்டிகேட்டிவ் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்டாக நம்ம வந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் சிக்கலுக்குரியது தான். பியூர் ரிவ்யூடு சயின்டிஃபிக் ஸ்டடி அப்படின்னு நம்ம இது வந்து எடுத்துக்க முடியாது. ஏனென்றால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா அதுக்கு என்னென்ன தரவுகள் இருக்குதோ, எதெல்லாம் அது வந்துட்டு அதோட லேர்னிங் ப்ராசஸில் வந்துட்டு அதை கம்யூனிகேட் பண்ண முடியுமோ அந்த டேட்டாஸினுடைய அடிப்படையில் இருந்து தான் அது ஒரு ஆன்சர் வந்து கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இதில் வரக்கூடிய கன்க்ளூசிவான இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரக்கூடிய அந்த ஃபேக்ட்ஸை எப்படி புரிஞ்சுக்கலான்னா அது அந்த ஆப் தனக்கான தரவுகளின் அடிப்படையிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இதை எப்படி என்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒன்று. ஸோ இப்போ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விவாதிச்சுட்ருக்கோம், தொடர்ச்சியாக வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கேள்வினா 2050 எப்படி இருக்க போகுது, ஸோ நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, ஏன்னா 2030 எப்படி இருக்க போகுது, 2050 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம். ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ 2030 நெருங்கிட்டோம். ஸோ 2050 நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்க போகுது என்ன கிளைமேட் சேஞ்ச் பெர்ஸ்பெக்டிவில் அப்படிங்கிறது தான். இப்போ அட் ப்ரெசென்ட் குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 1.5 டிகிரி செல்சியஸ் ஆல்ரெடி உயர்ந்திருக்கு. ஸோ நாம் கடந்த 10,000 வருடங்களாக ஒரு சமநிலையில் இருந்த இந்த பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது இன்றைக்கி 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எண்ட் ஆஃப் தி சென்ச்சுரி தான் நடக்கும். எலியர் ப்ரெடிக்ஷன் என்னவா இருந்துச்சுன்னா இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் தி சென்ச்சுரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அது இல்லாமல் இப்போ 2030 வரும்னு சொன்னாங்க. ஆனால் 2025 வந்துருச்சு. 75 வருஷம் முன்னாடி வந்திருக்கு. ஆமாம், அதாவது வந்து ஐபிசிசி தன்னுடைய ஆய்வறிக்கை 2014 ஆய்வறிக்கை இல்லையா, அந்த 2014 ஐபிசிசினுடைய 5th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டில் அவங்களோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா எண்ட் ஆஃப் தி சென்ச்சுரி தான் 1.5 குளோபல் இன்க்ரீஸ் அப்படிங்கிறதுக்கும் சொன்னாங்க. ஆனால் நம்ம இப்போ 2025 இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இன்க்ரீஸ் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் இன்னும் அதிகரிக்குமா, அது குறையுமா, அப்படி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது தடுத்து நிறுத்த முடியுமா அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம ஏஐகிட்ட பதில் இருக்கான்னு தெரியல. ஏஐகிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி இதுக்கான பதிலை நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். 2050 எடுத்துப்போம். 2050 ஆண்டில் இந்த பூமியோடைய சராசரி வெப்பநிலை எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 டிகிரி இப்போ 1.5 ஸோ 2 டிகிரி செல்சியஸ் இன்னொரு 0.5 ஏறி 2 டிகிரி செல்சியஸ். ஜெனி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2050 வந்து நம்மளுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்? அதே தான், ஒரு 2 டிகிரி செல்சியஸ் ஒரு 2.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது நிச்சயமாக 3 டிகிரியை வந்து தாண்டி இருக்கும் அப்படின்றது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். அப்போ நம்ம 3 பேருக்கும் வெவ்வேறு ஆக்சஸ் இருக்குது. டேட்டா நம்ம வேறு ரிப்போர்ட்ஸை படிச்சிருக்கோம், வேறு தரவுகள் அடிப்படையில், வேறு மெத்தடாலஜி அடிப்படையில் இந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம். என்ன சொல்லுது, எந்த டேட்டா அடிப்படையில் அது சொல்லுது, அதோடைய இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஏஐட்டே கேட்போம். சரி, ஓகே. இப்போ நாங்கள் 3 பேருமே ஆளுக்கு ஒரு ஏஐ எடுத்துக்க போகிறோம். நான் வந்து டீப்சீக், சைனீஸ் தான் சிறந்த கண்டுபிடிப்பாளர்கள் அப்படிங்கிற வகையில் டீப்சீக் ஆப் நான் யூஸ் பண்ண நினைக்கிறேன். நீங்கள் என்ன? கிளாட் ஏஐ. ஓகே. ஜெனி? நான் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறேன். சாட் ஜிபிடி. ஓகே. நான் டீப்சீக்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, வாட் வில் பி தி எர்த்ஸ் டெம்பரேச்சர் அட் 2050 டியூ டு கிளைமேட் சேஞ்ச்? காலநிலை மாற்றத்தின் காரணமாக 2050 ஆண்டுக்குள்ளாக பூமியினுடைய வெப்பநிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான கேள்வியை வந்து நான் கேட்டேன். ஒரு பெரிய நீண்ட நெடிய ஒரு பதில் தந்திருக்கு. பேசிக்காக இது வந்து என்ன சொல்லுதுன்னா ஐபிசிசி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து பேசுது. ஸோ டீப்சீக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மேஜராக அதனுடைய டேட்டாஸ் எங்கேருந்து எடுத்திருக்குன்னா ஐபிசிசி, ஸோ இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், அந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் இருந்து தான் வந்து சொல்லுது. 2 டிகிரி செல்சியஸ்
அளவுக்கு இன்க்ரீஸ் இருக்கலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்கு. சாட் ஜிபிடியுமே என்ன சொல்றதுன்னா ஐபிசிசி அவங்களோட 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் அந்த எஸ்எஸ்பி ஷேர்ட் சோஷியோ எக்கனாமிக் பாத்வே அதை யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது 3 செனாரியோவை அது பிரிச்சிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற செனாரியோ, இப்போ இருக்க எமிஷன்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2050 2 டிகிரி செல்சியஸ் வந்துரும்னு சொல்லியிருக்கு. இல்லை நம்ம கம்மி பண்ணிட்டோம், இருக்கிற டார்கெட்ஸ் எல்லாம் மெட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1.6 டிகிரி செல்சியஸ் வந்து 2050 வந்துருவோம்னு சொல்லுது. இது ஹை எமிஷன் செனாரியோ, அதாவது இப்போ இருக்கிறத விட நம்ம லாஸ்ட் இயர் கூட பார்த்தோம் 2024 தான் அதிகமான ஃபாசில் ஃபியூல் எரிச்சதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா 2.4 டிகிரி செல்சியஸ் வந்து இந்த மிட் செஞ்சுரி 2015 நம்ம அடைஞ்சிருவோம்னு சொல்லியிருக்கு. கிளாட் ஏஐ பொறுத்த வரைக்கும் கிளாட் ஏஐயுமே பார்த்தீங்கன்னா ஐபிசிசியை வந்து மேற்கோள் காட்டி ஐபிசிசியில் இந்த மாதிரி, அதாவது ஐபிசிசியோடைய 6வது மதிப்பீட்டு ஆய்வறிக்கையில் 3 சினாரியோ பேசப்பட்டிருக்கு. அதில் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ அடிப்படையில் 1.8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பூமியோட வெப்பம் 2050 உயரக்கூடும் அப்படின்றது தெரிவிச்சிருக்கு. அதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஐபிசிசி 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்தே 3 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 1 டிகிரி வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம 1.3 to 1.4 டிகிரி வேர்ல்டில் நம்ம 1.3 தாண்டி போயிட்டுருக்கோம். 1.5 வந்து இன்னும் ஒரு 5 வருஷத்தில் டிக்ளேர் பண்ணிடுவாங்கன்ற போல் இருக்குது. அப்போ இந்த 3 வருஷத்தில் நடந்த அந்த சேஞ்சஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி எனக்கு 2050 ப்ரெடிக்ஷனை கொடு அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் அந்த ஏஐட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன். அப்போ 2050 ட்ரெண்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 10 ஆண்டுகள், அது குறிப்பாக இந்த 5 ஆண்டுகள் வந்து ரொம்ப ரேப்பிடாக இந்த டெம்பரேச்சர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 2.4 டிகிரி வரைக்கும் இந்த பூமியோட வெப்பம் 2050 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த ஏஐ வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. பிரபா சொன்ன மாதிரி வந்து டீப் சீக்கில் பொறுத்த வரைக்கும் இதுவும் ஐபிசிசினுடைய அந்த 3 சினாரியோஸ் தான் பேசும். ஸோ நெக்ஸ்ட் கேள்வி கேட்டோம். ஸோ லேட்டஸ்ட் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அடிப்படையில் என்ன ஒரு அசஸ் பண்ணுங்க அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி வந்து கேட்டோம். எக்ஸாக்ட்லாக என்ன கேட்டோம் அப்படின்னா, ப்ரெடிக்ட் தி டெம்பரேச்சர் பை 2050 இன் அக்கார்டன்ஸ் வித் தி லேட்டஸ்ட் சயின்டிஃபிக் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு குவரி. அதற்கு என்ன பதில் சொல்லியிருக்கு அப்படின்னா, கன்க்ளூசிவாக சொல்லும் போது என்ன இருக்குன்னா, based on the latest scientific analysis, the global temperature in 2050 is likely to be between 1.5 degrees Celsius and 3.0 degrees Celsius above the pre-industrial levels. ஸோ டீப் சீக்கினுடைய இது என்ன அப்படின்னா, லேட்டஸ்ட் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2050 ஆண்டுக்குள்ளாக பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 1.5 இருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிற டேட்டா வந்து கொடுத்துருக்கு. இது வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குன்னா, ஐபிசிசியினுடைய 6வது ஆய்வறிக்கை, அப்புறம் வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன், அப்புறம் நாசா, இந்த 3 அமைப்புகளினுடைய ஆய்வறிக்கையின் அடிப்படையில் இருந்து இந்த ப்ரெடிக்ஷன்ஸை வந்து டீப்சீக் சொல்லுது. இது வந்து நிறைய ஸ்டடீஸை கன்சிடர் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக வந்து கார்பன் எமிஷன்ஸை வச்சு பேசியிருக்கு. கிட்டத்தட்ட மேஜர் ப்ரொடியூசர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் 36 எனர்ஜி கம்பெனிஸ், இந்த சவுதி ஆர்மிகோ, எக்ஸான் மொபில், ஷெல், இவங்க எல்லாம் வந்து இன்னும் வரைக்கும் அதோட ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் அந்த எமிஷன்ஸை வந்து கட்டுப்படுத்தலை. இன்னுமே அதிகமாக தான் அந்த ட்ராஜெக்டரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன் கண்டினியூ ஆச்சுன்னா 3 டிகிரி செல்சியஸ் வந்து 2050 அட்டைன் பண்ணிடும்னு சாட் ஜிபிடி சொல்லுது. ஆனால் இந்த 3 டிகிரி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இப்போ சாட் ஜிபிடிலையும் டீப் சீக்கும் 3 டிகிரி வந்திருக்கு. ஸோ இந்த 3 டிகிரியை மையப்படுத்தி, ஏன்னா முன்னாடியே வந்து என்னோட ப்ரொடிக்ஷன் அப்படின்றது 3 டிகிரி தாண்டிடும் அப்படின்றது தான். ஸோ அந்த 3 டிகிரியை பற்றி கிளாட் ஏஐ என்ன நினைக்குது அப்படின்றத நான் ஒரு கேள்வியாக கேட்டிருந்தேன். அதாவது 2050 3 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வருவதற்கு என்ன percentage of chance. So how many percentage chance is to reach 3 degree by 2050 அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு கிளாட் ஏஐ என்ன சொல்லுது அப்படின்னா, the likelihood of reaching 3 degree Celsius by 2050 is approximately 10 to 15%. 10லேருந்து 15% 2050 3 டிகிரி செல்சியஸ் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கிளாட் ஏஐ வந்து தெரிவிச்சிருக்கு. ரொம்ப அது இப்போ இருக்கிறத விட எமிஷன்ஸ் இன்னும் ஹை லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 10% 20% சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுது. சாட் ஜிபிடி என்ன சொல்லுதுன்னா, இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது ஒரு கிவன் த ஃபேக்டர்ஸ், எமிஷன் சினாரியோ, கிளைமேட் சென்சிட்டிவிட்டி, இப்போது நடந்துட்டு இருக்க மற்ற இஷ்யூஸ்னாலே இதை வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. தேர் ஆர் லாட் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ்ன்னு சொல்லுது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ மென்ஷனிங் இது வந்து வெரி ஹைலி அன்லைக்லி தான். அதாவது 2050 3% வரது வந்து ரொம்ப ஹைலி அன்லைக்லி அப்படின்னு சொல்லுது. கரண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸை வந்து கண்டினியூ பண்ணோன்னா அப்போ சொன்ன மாதிரி 2.4 டிகிரி செல்சியஸும் ஒரு லாங் டேர்ம் லுக் அவுட்டில் 3 டிகிரி செல்சியஸ் வரணும் அப்படின்னா 2100 தான் அது வந்து
நம்ம எதுவுமே ஸ்டெப்ஸ் ஆக்ஷன்ஸ் எடுக்காம பண்ணோம்னா 2100 தான் ரீச் அவுட் ஆகும்னு சொல்லி என்னோட ஏஐ பொறுத்த வரைக்கும் 2075 வந்து உங்களுக்கு 3 டிகிரி வருவதற்கு பாசிபிலிட்டி அதிகம்னு தெரிவிச்சிருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு கொஸ்டினை வந்து நம்ம ஆடப் பண்ணுறோம். அதாவது இந்த டேட்டா வந்து இப்போ பல இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி ஏஐ இப்போ கொடுக்குது இல்லையா, நீ எந்த அடிப்படையில் இது நீ சொல்கிற அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து ஏஐட்ட முன் வச்சுருக்கோம். இந்த சாட் ஜிபிடியோ இந்த ஏஐயோ கிளாட் ஏஐயோ இது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவை அப்படியே ராவா வந்து ஆவரேஜ் எடுத்து போட்டு அந்த ஆவரேஜை கால்குலேட் பண்ணும்போது அது நிச்சயமாக தப்பான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் கொடுக்கும். அதனால் இப்போ ஏஐட்ட என்ன கேட்டிருக்கோம்னா, கடந்த 40-50 வருடங்களும் ஒவ்வொரு 10 வருடமும் ஒரே ஈக்குவலாக இருந்தது கிடையாது. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1940களில் 30களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் 0.1 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துட்டு இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு மிட்ல பார்த்தீங்கன்னா 60-70களில் பார்த்தீங்கன்னா 0.2 டிகிரி செல்சியஸ் வந்து உயர்ந்துட்டு இருந்தது. இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஒரு 10 வருஷத்துக்கும் 0.3 0.4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் உயர்ந்துட்டு இருக்கு. அப்போ இந்த இன்க்ரீஸை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கீங்களா? அப்போ எப்படி வந்து நம்ம மொத்தமாக ஆவரேஜ் எடுத்து 0.2ன்னு அதை வச்சு கால்குலேட் பண்ண முடியும்? இப்போ இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா அடுத்த 10 வருஷத்தில் 0.4, அதுக்கு அடுத்த 10 வருஷத்தில் 0.5 வரும். அதுக்கு அடுத்த 10 வருஷத்தில் 2040லேருந்து 50க்குள்ளே 10 வருஷத்தில் 0.6 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை கன்சிடர் பண்ணியிருக்கீங்களான்றதை நம்ம கேட்டிருக்கோம். இவ்வளோ விளக்கமாக சொல்லலை. 40-50 வருஷமும் வந்து உங்களுக்கு கடந்த 50 வருஷமும் ஒரே சீராக டெம்பரேச்சர் ரைஸ் இல்லை. அது வந்து ஒவ்வொரு 10 வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இதை கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கான பதிலை கால்குலேட் பண்ணுன்னு இந்த ஏஐட்ட கேட்டிருக்கோம். அதுக்கு கிளாட் ஏஐ என்ன சொல்லுதுன்னா, யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் that warming has not been uniform across all decades. Let me break down the observed decadal global temperature increase over the past 50 years based on the instrumental record அப்படின்னு சொல்லி இந்த டேட்டா வந்து சொல்லுது. 1970 1970 வரைக்கும் 0.14 டிகிரி செல்சியஸ் வந்து உயர்ந்திருக்கு. 80லேருந்து 90 வரைக்கும் 0.17 டிகிரி உயர்ந்திருக்கு. 90ஸ்லேருந்து 2000 வரைக்கும் 2 டிகிரி 0.2 டிகிரி உயர்ந்திருக்கு. 2000லேருந்து 2010 வரைக்கும் 0.23 டிகிரி உயர்ந்திருக்கு. 2010லேருந்து 2020 வரைக்கும் 0.3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயர்ந்திருக்கு. அப்போ 10லேருந்து இப்போ 20 வரைக்கும் இருக்குது. 20லேருந்து 24 வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிகேட் 30 வரைக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா அது 0.4 நோக்கி தான் போயிட்டுருக்கு. அப்போ அடுத்து 0.4, அதுக்கு அடுத்து 0.5, நிச்சயமாக 0.6 நோக்கி தான் நவரும். அதாவது என்னென்னா எவ்ரி 10 இயர்ஸ் வந்து அந்த வெப்பநிலை உயர்றதுங்களோட அமௌண்ட் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் 50 இயர்ஸில் முதல் 10 வருஷத்தில் 0.1 டிகிரி செல்சியஸ் தான் இன்க்ரீஸ் ஆனது. அடுத்த 10 வருஷத்தில் அது வந்து டபுள் மடங்கு ஆகுது, 2 டிகிரி செல்சியஸ் உயர்வு இருக்குது. 3வது 10வது வருஷத்தில் 3 மடங்கு உயராது. அப்போ ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் அந்த மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு 3.3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் வந்து உயர்ந்துடும் அப்படின்றது வந்து பதிவு பண்ணுது. இதில் கன்சிடர் பண்ணாத இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெர்மாஃபாஸ்ட் பனி இருக்குது, அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய கார்பன், அதே மாதிரி காட்டுத்தீ அதிகமாக பற்றி எரியும் போது அதுலேருந்து வெளியேறக்கூடிய இந்த காடுகள்லேருந்து வெளியேறக்கூடிய கார்பன், இந்த மாதிரியான இயற்கை சோர்ஸில் வந்து பல லட்சம் கோடிக்கணக்கான கார்பன் வந்து உங்களுக்கு வந்து பூமிக்கு அடியில் இருக்குது. அப்போ இந்த கிளைமேட் சேஞ்சினால் இன்டியூஸ் ஆகி அந்த கார்பன்கள் வந்து வளிமண்டலத்துக்கு போகும்போது அது இன்னும் கிளைமேட் சேஞ்சை வந்து அதிகரிக்கும். ஸோ அப்படியான விஷயங்கள் வந்து இப்போ பூமியில் அங்கங்கே நடப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகரித்து வர ஒரு சூழல். பிரேசிலில் பார்த்தீங்கன்னா அமேசான் காடு பற்றி எரியுது, அதனால் உங்களுக்கு கார்பன் எமிஷன் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. அப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு இந்த ஏஐட்ட கேள்வி கேட்டிருக்கோம். அப்போ இதை கன்சிடர் பண்ணால் கிளைமேட் சேஞ்ச் எவ்வளோ 2050 டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னு கேட்கும் போது கிளாட் ஏஐ சொல்கிறது என்னென்னா, பெர்மாஃப்ரோஸ்ட் thaw acceleration, declining ocean carbon uptake, forest dieback and forest fire, methane released from forest fire, decreasing albedo, இந்த 5 ஃபேக்டரை கன்சிடர் பண்ணும்போது பை 2050 3.3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இந்த பூமியோட டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு கிளாட் ஏஐ வந்து தெரிவிச்சிருக்கு. அப்போ இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் அதிபராக மறுபடியும் பதவியேற்ற பிற்பாடு இந்த கிளைமேட் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியேறுவதாக சொல்லியிருக்காரு. அவர் ஏற்கனவே கிளைமேட் சேஞ்ச் மேலே நம்பிக்கை இல்லை, இதை சைனா வந்து அமெரிக்காவோட வளர்ச்சியை தடுப்பதற்காக கட்டுவிழ்த்த ஒரு கட்டுக்கதைன்னு தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு ட்ரம்ப். அப்போ இவர் வந்து வெளியேறும் போது ஒரு முக்கியமான எமிட்டர்
இருக்கிறதுல உலக அளவில் டாப்பில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி டாப் எமிட்டர் அமெரிக்கா வந்து கிளைமேட் சேஞ்சுக்காக எதுவுமே செய்யாது அப்படின்னா நிச்சயமாக கிளைமேட் ஆக்ஷனில் பெரிய பாதிப்பு ஏற்படும். அப்போ கிளைமேட் சேஞ்சை கட்டுப்படுத்துவதிலும் ஒரு சுணக்கம் ஏற்படும். அப்போ இதை கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ 2050 இந்த ட்ரம்ப் வெளியே போயிட்டாரு, ட்ரம்ப் அமெரிக்கா எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னா இதோட சேர்த்து அது இன்னமும் அதிகமாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண போகுது. அந்த கேள்வியை வந்து கேட்கும்போது என்ன சொல்லுதுன்னா 0.1 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு பூமி வெப்பம் உயர்றதற்கு அமெரிக்கா மட்டும் காரணம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பூமியோட டெம்பரேச்சர் உங்களுக்கு 3.65 வரைக்கும் போயிடும். அந்த ஒஸ்ட் கேஸில் வந்து 4 டிகிரி வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக கிளாட் ஏஐ வந்து பதில் சொல்லியிருக்கு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இப்போ 3 டிகிரி 4 டிகிரி அப்படின்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், மக்களுக்கு அது ஒரு நம்பராக தான் தெரியும். அப்போ இதில் மனிதர் வாழ தகுதியான டெம்பரேச்சராக என்ன இருக்கும்? வாழ தகுதியான டெம்பரேச்சரை நம்ம ஆல்ரெடி கிராஸ் பண்ணிட்டோம் இல்லையா? லாஸ்ட் 10,000 இயர்ஸாக இருந்த அந்த ஒரு ஸ்டேபிள் கண்டிஷன், அந்த ஹோமியோஸ்டேட்டிக் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது அதுதான் விவசாயம் கண்டுபிடிப்பதற்கு ஒரு பேலன்ஸான டெம்பரேச்சர் இருந்துச்சு. ஸோ அந்த பேலன்ஸ் டெம்பரேச்சர் தான் இப்போ நம்ம மீறி போயிட்டோம். ஸோ நம்மளோட ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல் ஆஃப் டேட்டா நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருவதற்கு முன்பாக இருந்ததை விட இப்போ 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஆவரேஜ்லி 13 டிகிரி செல்சியஸ் 13.9 டிகிரி செல்சியஸ் சொல்லுவாங்க குளோபல் ஆவரேஜ் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான பயோஸ்பியர் வந்து இருப்பதற்கான ஒரு ஏதுவான ஒரு சூழல். ஏன்னா அந்த ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு எந்த ஒரு பாதிப்பு நிகழ்ந்தாலும் பூமி தன்னைத்தானே வந்துட்டு ஒரு பேலன்ஸ் பொசிஷன் வர்றதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய பொசிஷன் அப்படிங்கிறது அந்த இதுதான். ஸோ அதுலேருந்து நம்ம மீறிட்டோம். ஸோ இப்போ அது வந்து அதை வந்து இந்த பிளானட்டரி பவுண்ட்ரிஸுங்கிற சயின்ஸில் அது மீறி அடுத்து உடஞ்சி போயிட்டுருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த 1.5 அப்படிங்கிற ரீச் ஆனதுங்கிறதுமே பயோஸ்பியருடைய இன்டெகிரிட்டியை வந்து பிரச்சனைக்குள்ளாக தான். 2 டிகிரி செல்சியஸ் இன்னும் ஆபத்தாக இருக்கும், 3 டிகிரி செல்சியஸ் இன்னும் பயங்கர ஆபத்தாக தான் இருக்கும். அப்படி தான் நான் வந்து பார்க்குறேன். இப்போ ஹியூமன் எக்ஸ்டென்ஷன் பற்றி பேசும்போது 6 டிகிரி வந்து சொல்கிறாங்க. 5 டிகிரி தாண்டிடுச்சுன்னா 5 to 6 டிகிரியில் எக்ஸ்டென்ஷன் வரும், மாஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 3 டிகிரின்றது என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் நமக்கு கொடுக்கும்? இப்போ இருக்கக்கூடிய இதில் ஒருத்தவங்க பயோடைவர்சிட்டி லாஸ் வந்துட்டு 90% ஆஃப் த எக்கோசிஸ்டம் வந்துட்டு 2 டிகிரி செல்சியஸில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பயோடைவர்சிட்டி லாஸ் இருக்குது அப்படின்னா அதனோட இன்டர்கனெக்டடாக ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸாக இருக்கட்டும், சிவில் இன்ட்ரெஸ்ட்னஸ், ஹெல்த் ஆஸ்பெக்ட், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். ஸோ நம்ம 4-5 பேருக்கு வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை, 3 கிட்ட வந்துட்டாலே பெரிய இது நோக்கி போகிற மாதிரி தான். நீ இன்னும் பயப்படுத்துவியே? ஆமாம், 2 டிகிரி டெம்பரேச்சர் 2 டிகிரி டெம்பரேச்சரில் கோதுமை விளையாது, 2.5 டிகிரி டெம்பரேச்சர் அரிசி விளையாதுன்னா 4 டிகிரி பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு 2-2.5 வந்து பெரிய பாதிப்புகள் வந்து வந்துடும் அப்படின்றது தான். ஸோ இதெல்லாம் வந்து இந்த எர்த் எனர்ஜி இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. சூரியன்லேருந்து எவ்வளோ ஹீட் வருது, அது உள்ள எவ்வளோ ட்ராப் ஆகுது, எவ்வளோ வெளியே போகுது, இது தான் இந்த ஃபிசிக்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற அந்த. ஸோ அந்த ரேஷியோவும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த அடுத்த வரும் 25-30 ஆண்டுகளில் பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது நிச்சயமாக 2-3 டிகிரி செல்சியஸ் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நமக்கு தரக்கூடிய ஒரு தகவலாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்தியாவில் இதனுடைய பாதிப்பு என்ன இருக்கும், உணவு உற்பத்தியில் என்ன பாதிப்பாக இருக்கும், வேறு ஃபேக்டர்ஸில் என்ன பாதிப்புகளை உண்டாக்கும் என்பதை நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்த விவாதங்களில் முன்னெடுக்கலாம். ஸோ இது ஒரு முன்னோட்டமாக தான் நம்ம வந்து செய்கிறோம். தொடர்ச்சியாக இது பார்ப்போம். இது குறித்தான கருத்துக்கள் இருந்தாலும் இல்லை நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் உங்களுடைய இதில் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி அதனால் பதில் இருந்து கிடச்சிது, இல்லை முக்கியமான சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். தொடர்ச்சியாக நம்ம இது குறித்து அடுத்து விவாதிப்போம். நன்றி.